நம்ம சாதாரண நிலையில நல்ல வார்த்தைகளை நம்ம பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் இந்த கோபம் ஏற்படுகிற சமயத்தினால மோசமான வார்த்தை பிரயோகம் நம்முடைய வாயிலிருந்து என்ன செய்யும்? வெளிப்படும். ஏதோ நான் ஒரு புதுசா சொல்ற மாதிரி நீங்க நினைக்க தேவையில்லை. நீங்களே என்ன செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சமா நான் என்ன செய்யலாம், அதை கொஞ்சம் விளக்கிட்டு வர்றேன். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த கோபம் ஏற்படுற சமயத்துல அந்த வார்த்தை பிரயோகம் இருக்கா இல்லையா, மிக மோசமாக இருக்கும். குறிப்பாக உறுப்புகள் என்ன செய்யும்? ஒரு நிலையில இருக்காது. நாவு நம்முடைய கட்டுப்பாட்டை நெஞ்சிரும், இழந்துடும். உடல் உடைமை சேதாரம். சில ஆள் பாத்தீங்கன்னா அந்த கோபத்துல என்ன செய்வாரு, ஓங்கி சம்பந்தம் இல்லாம கதவை என்ன செய்வாரு, ஓங்கி அடிப்பார். கையில வச்சிருப்பாரு 20,000 போனு அல்லது 50,000 பெருமான ஒரு போனை வச்சிருப்பாரு. கணவன் மனைவிக்கு இடையில சண்டை வர்ற சமயத்துல, அது பெற்றோர் பிள்ளைக்கு இடையில சண்டை வர்ற சமயத்துல ஓங்கி என்ன செய்வாங்க, தூக்கி அந்த 50,000 பெருமான அந்த போனை என்ன செய்வாங்க, கீழே போட்டு உடைக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோமா இல்லையா? இன்னும் சில நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ஆத்திரத்துல சில நபர்கள் அன்போடு இருந்த அந்த கணவன் மனைவிமார்கள் தலாக்கு விட்டு நிரந்தர பிரிவு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இந்த என்ன செய்கிறது, இந்த கோபம் தான் என்ன செய்கிறது, உருவாக்கி காட்டுகிறது. ஆக மொத்தத்துல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, பின்னால் நினைத்து வருத்தப்படும்படியான தவறான செயல்களில் அந்த கோபம் ஏற்படுற சமயத்தில் நம்ம என்ன செய்வோம், நடந்து கொள்வோம். இது தேவையா அப்படிங்கிற வகையில் என்ன செய்யணும், நாம யோசிச்சு பார்க்கணும்.